தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். மேட்டூர் அணையிலிருந்து அதிக அளவில் நீர் திறக்கப்பட்டு வருவதால் எடப்பாடி அடுத்துள்ள பூலாம்பட்டி காவிரி ஆற்றில் தீயணைப்புத்துறை சார்பில் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கோகுல். கோகுல், விவரங்களை பதிவு செய்யலாம். கரையோர மக்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எச்சரிக்கை மற்றும் ஒத்திகை நடவடிக்கை குறித்து. மேட்டூர் அணையிலிருந்து தற்போது வினாடிக்கு 20,000 கனஅடி வீதம் தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. அதே போல அணை முழு கொள்ளளவையான 120 அடியை இன்று எட்டும் பட்சத்தில் அணையிலிருந்து உபரி நீரும் திறக்கப்பட இருக்கிறது. அணை நிரம்பும் பொழுது அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து எவ்வளவோ அதே அளவை அணையிலிருந்து வெளியேற்ற வேண்டிய சூழல் இருக்கிறது. எனவே காவிரி கரையோர பகுதிகள் மக்களுக்கு ஏற்கனவே வருவாய்த்துறை சார்பிலும் மாவட்ட நிர்வாகம் சார்பிலும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தற்பொழுது மேட்டூர் அணையிலிருந்து செல்லக்கூடிய அந்த 20,000 கனஅடி தண்ணீரானது எடப்பாடி அருகே இருக்கக்கூடிய பூலாம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இதனால் பூலாம்பட்டியில் ஏற்கனவே சென்று கொண்டிருந்த அந்த விசைப்படகு போக்குவரத்தும் தற்பொழுது நிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் காவிரி கரையோர பகுதி மக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் எச்சரிக்கை விடுத்திருப்பதோடு மட்டுமல்லாமல் ஏதேனும் அசம்பாவிதங்கள் நடக்காமல் இருக்கும் வகையில் கண்காணிப்பதற்காக வருவாய்த்துறை மற்றும் காவல்துறை தீயணைப்பு துறையினருக்கு மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து கண்காணிக்க அறிவுறுத்தி இருக்கிறது. எனவே தற்பொழுது யாரேனும் வெள்ளத்தில் சிக்கிக் கொண்டாலோ அந்த காவிரி கரையில் சென்று அங்கு தண்ணீரில் மாட்டிக்கொண்டாலோ அவர்களை மீட்பது குறித்தும் அவர்களுக்கு முதலுதவி செய்வது குறித்தும் தற்பொழுது வருவாய்த்துறை மற்றும் தீயணைப்புத்துறை சார்பில் ஒத்திகை நிகழ்ச்சியானதும் நடத்தப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து எச்சரிக்கை அறிவிப்புகளும் அதே போல காவிரி கரையோர பகுதிகளில் கண்காணிப்பும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நன்றி கோகுல், விரிவான விவரங்களுக்கு.